எக்ஸ்குமா பொதுவாகவே கொரியன்ஸை வந்து த்ரில்லர் ஜேனருக்கு மாஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு இந்த படத்தை பார்த்த பிறகு தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்னா, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆன ஒரு பெரிய கொரியன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க பாட்டனான ஆவியால் ஒரு ஆபத்து. ஸோ அதை சரி கட்டுறதுக்காக நம்ம பேய் ஓட்டுற குரூப், அதான் நம்ம ஹீரோயின் சீனியர் மெம்பர் எல்லாரும் வர்றாங்க. அந்த பாடியை தோண்டி எடுத்து எரிச்சிட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அந்த பாடியை தோன்றுறாங்க. அந்த கேப்பில் அந்த ஃபேமிலியோட சீனியர் மெம்பர்ஸ் எல்லாமே அந்த ஆவி போட்டு தள்ளிடுது. ஒரு வழியாக அந்த பாடியை எரிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது தொடருது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த தோண்டி எடுக்கப்பட்ட பாடிக்கு கீழே என்ன ஒரு சவமும் இருந்துச்சு. ஸோ அது யார், எதனால் அங்கே கொண்டு புதைச்சாங்க, மலை உச்சியில் புதைக்கப்பட காரணம் என்ன அப்படிங்கிறத அள்ளு விடுற மாதிரி ட்விஸ்ட்டு, த்ரில்லு எல்லாம் வச்சு ஒரு மாதிரி மிரட்டி விட்டாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்த பிறகு தான் தெரியுது, ஹாரர் அண்ட் என்ன டைப் ஆஃபான த்ரில்லருக்கும் கொரியன்ஸை அடிச்சுக்கவே முடியாதுன்ட்டு. இந்த மாதிரியான ஒரு மூவிலாம் தமிழில் வர வாய்ப்பே இல்லை.